வெல்கம் டு வார்ஃபேர் அகாடமி. எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டாப்பிக்கில் அல்ஃபபெட்டிக் ரீசனிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அல்ஃபபெட்டிக்கல் ரீசனிங்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸில் உள்ள அல்ஃபபெட்டை வச்சு தான் உங்களுக்கு சம்ஸ் வரும். அதோட லாஜிக், அதோட சீக்வன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்யூஷன் கிடச்சிரும். அல்ஃபபெட்டிக்கல் ரீசனிங் நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்களாவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சார்ட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ட்டில் வந்து இந்த மாதிரி நான் இப்போ எழுதியிருக்கிற மாதிரியே நீங்கள் சார்ட் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஆஃப், இது வந்து ஃபஸ்ட்டு ஆஃபோட 1 to 13 வரைக்கும் உள்ள அல்ஃபபெட்ஸ். நெக்ஸ்ட் ஆஃப் இது வந்து 14 to 26 வரைக்கும் உள்ள அல்ஃபபெட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி எழுதுனா தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். A to M வந்து ஃபஸ்ட் ஆஃப், N to Z வந்து செகண்ட் ஆஃப். இதில் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, இப்போ A, C, E, G இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்னென்னு கேட்பாங்க. இப்போ இதில் வந்து ஒரு நம்பர் மிஸ் பண்ணிவிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து I தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ரிவர்ஸ். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு 10th நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் சொல்லிடுவீங்க. 10th அல்ஃபபெட்ஸ் வந்து ஜேன்னு. இதுவே வந்து ஃப்ரம் ரைட்லேருந்து கேட்டாங்கன்னா, இஜட்லேருந்து கேட்டாங்கன்னா நம்பர் 20. இப்போ என்ன நம்பர் கேட்குறாங்கன்னா, ஒரு 10 எக்ஸாம்பிளாக ஒரு 10 வச்சுக்கோம். 10th நம்பர், இந்த 10th அல்ஃபபெட் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா 27 ஒரு நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 27 - 10 = 17. இங்கே 17 என்ன இருக்கோ அதுதான் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து 10th நம்பர்னா என்னென்னா Q தான் ஆன்சர். நம்ம கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, இப்போ A ஒரு நம்பர் இருக்குது, Y ஒரு அல்ஃபபெட்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஏக்கும் ஒய்க்கும் இடைப்பட்ட எண்னா நடுவில் உள்ள எண். இந்த ஏக்கும் ஒய்க்கும் நடுவில் உள்ள எண் என்ன அல்ஃபபெட்ஸ்னு கேட்பாங்க. இப்போ A நம்பர் வந்து 1, பியோட நம்பர் வந்து 25. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 13. டிவைட் பண்ணால் 13 என்ன அல்ஃபபெட்ஸ் இருக்குது? M. அப்போ இது ஏக்கும் ஒய்க்கும் இடையில உள்ள நம்பர் M. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்ப்போம். பின்வரும் கேள்விக்குறியினை மாற்றீடு செய்யும் விருப்பத்தினை தேர்வு செய்க. இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருவாங்க? DF, GJ, KM, NQ, RT. நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ Dக்கும் Fக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தா தான் இங்கே கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த சார்ட்டை நீங்கள் எப்போவுமே நீங்கள் ரீசனிங் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போதே இந்த அல்ஃபபெட்டிக் சீரீஸ்க்கு இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ரஃப் பேப்பர் கொடுத்தோன்னே இந்த சார்ட் போட்டுருங்க எக்ஸாமில். இப்போ Dக்கும் Fக்கும் என்ன ரிலேஷன்னா, D இந்த இடத்துல இருக்குது, F இந்த இடத்துல இருக்குது. அப்போ +2 ஒரு நம்பரை மிஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Gக்கும் Jக்கும் பாருங்கள், G இங்கே இருக்குது, J இங்கே இருக்குது. +3. KM, K இங்கே இருக்குது, M இங்கே இருக்குது. இப்போ மறுபடியும் +2. இப்போ NQ, N இந்த இடத்துல இருக்குது, Q இந்த இடத்துல இருக்குது. இப்போ +3. RT இங்கே இடத்துல இருக்குது, +2. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற 2 டிஜிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக +3 தான் இருக்கும். ஏன்னா +2 +3 +2 +3 +2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து +3 தான் வரும் நம்மளுக்கு. உள்ள +1, ஜேக்கும் கேக்கும் உள்ள நம்பருக்கு +1, MN +1, Qக்கும் ஆருக்கும் உள்ள நம்பர் +1. அப்போ Tக்கும் நெக்ஸ்ட் நம்பர் வர்றதுக்கும் +1 தான் இருக்கும். இப்போ Tயோட +1 வந்து U. இதில் என்னென்ன U இருக்குது? எல்லா ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் U தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அல்ஃபபெட் வந்து U. நெக்ஸ்ட் அல்ஃபபெட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி இங்கேருந்து +3 தான் வரும். +3னா X. UX தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீசனிங், அல்ஃபபெட்டிக் சீரீஸ், நம்பர் சீரீஸ் இது எல்லாமே நீங்கள் லாஜிக் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வர முடியும்.
லாஜிக் எப்போ கிடைக்கும்னா நீங்கள் எவ்வளோ சம் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்யூஷன் பண்ணுறீங்களோ அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து லாஜிக் வந்து ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். பின்வரும் தொடரிலே கேள்விக்குறியினை மாற்றீடு செய்யும் விருப்பத்தினை காண்க. இங்கே வந்து CATFDW IGZ நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சிக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன் பார்ப்போம். சி இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. ஸோ வந்து +3. எஃப்க்கும் ஐக்கும் என்ன வரும், என்ன ரிலேஷன் பார்ப்போம். எஃப் இங்கே இருக்குது, ஐ இங்கே இருக்குது. ஸோ +3. இப்போ நெக்ஸ்ட்டு வர்ற ஃபஸ்ட்டு அல்ஃபபெட் வந்து இங்கேருந்து +3 இருக்கும். இங்கேருந்து +3 வந்து எல். ஸோ இந்த ஆன்சரில் வந்து இது ஆன்சராக வராது, இது ஏ வராது, பி வராது. இந்த ரெண்டு தான் எல்லில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் பார்ப்போம். ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. ஸோ +3. டிக்கும் ஜிக்கும் என்ன ரிலேஷன் பார்ப்போம். டி இங்கே இருக்குது, ஜி இங்கே இருக்குது. ஸோ +3. இப்போ ஜிக்கும் நெக்ஸ்ட் வர்ற செகண்ட் அல்ஃபபெட்டுக்கும் +3 தான் இருக்கும். ஸோ வந்து +3 ஜே. இப்போ இங்கே ஆன்சர் பாருங்கள். எல்ஜேல வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து எல்ஜே ஸ்டார்ட் ஆகிறது இந்த ஒரு மட்டும்தான் ஆன்சராக இருக்குது. ஆப்ஷன் டி எல்ஜிசே ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். பின்வரும் தொடரில் கேள்விக்குறியினை மாற்றீடு செய்யும் விருப்பத்தினை காண்க. இது வந்து QPO SRQ UTS WVU நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா QPOன்னு இருக்குது, சாரி QPOன்னு இருக்குது. இதை வந்து OPQன்னு எழுதிக்கிறோம். இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் எழுதுகிறோம். இந்த மாதிரி எல்லாமே ரிவர்ஸில் எழுதுகிறோம். செகண்டில் உள்ளது வந்து QRS, அடுத்து உள்ளது வந்து UTSன்னு இருக்குது, STU. நெக்ஸ்ட் உள்ளது வந்து WVUன்னு இருக்குது, UVWன்னு எழுதுகிறோம். இப்போ இங்கே என்ன முடியுதோ அதோட ஸ்டார்ட் ஆகுது, அதோட கண்டினியூட்டியாக நம்பர் அல்ஃபபெட்ஸ் இருக்குது. இங்கே எஸ்ன்னு முடியுது, இங்கே எஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே யூன்னு முடிஞ்சிருக்கு, யூன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே டபிள்யூன்னு முடிஞ்சிருக்கு, இப்போ டபிள்யூவில் தான் ஸ்டார்ட் ஆகும். W நெக்ஸ்ட் வந்து W, அடுத்தோட ரெண்டு நம்பர் WXY. இங்கே எல்லாமே OPQ QRS STU UVW எல்லாமே கண்டினியூட்டியாக இருக்குது. மூணு அல்ஃபபெட்ஸ். இங்கே வந்து WXY. இங்கே வந்து எல்லாமே திருப்பி எழுதியிருக்கனால ஆப்ஷன்லையும் திருப்பி இருக்கும். இதை வந்து ரிவர்ஸ் எழுதுனா YXW. YXW ஆப்ஷனில் வந்து சியில் தான் இருக்குது. ஸோ சியா ஆன்சர். நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடரில் கேள்விக்குறியினை மாற்றீடு செய்யும் விருப்பத்தினை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா BDGKP கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ B இங்கே இருக்குது, D இங்கே இருக்குது. இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் +2. டிக்கும் ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் +3. ஜிக்கு அப்புறம் K இருக்குது. கேக்கும் ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் +4. KP +5. K இங்கே இருக்குது, P இங்கே இருக்குது. இங்கேருந்து இங்கே +5. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. +2 +3 +4 +5. இப்போ இங்கேருந்து +6 தான் இருக்கும். +6னா இங்கேருந்து Pலேருந்து +6 பாருங்கள். இங்கேருந்து +6னா V. இப்போ இங்கே ஆப்ஷன் சி கொஸ்டின் மார்க் வர இடத்துல V வரும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இவற்றில் பொருந்தாதது எதுன்னு கொடுத்து ஒரு 4 டிஜிட் 5 டிஜிட்னு கொடுத்துருவாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க CDRSVWQP. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் உள்ள ரிலேஷன் எப்படின்னு பார்க்கணும். CD பக்கத்தில் இருக்குது, RS பக்கத்துலனா அடுத்த என்ன இருக்குது, சிக்கு அடுத்து D இருக்குது, ஆருக்கு அப்புறம் S இருக்குது, Bக்கு அப்புறம் W இருக்குது, Qவுக்கு அப்புறம் P இல்லை, Qவுக்கு முன்னாடி P இருக்குது. இந்த இடத்துல PQ கொடுத்துருந்தா கரெக்டானது. இங்கே வந்து தவறானது வந்து QP ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் சம். இவற்றில் பொருந்தாதது எது? BD MP NQ HK. இதுக்கும் உள்ள Bக்கும் Dக்கும் உள்ள ரிலேஷன், எல்லாத்துக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்.
பிடி, பி இந்த இடத்துல இருக்குது, டி வந்து இங்கே இருக்குது, +2. +2 இங்கே வந்து பிசிடின்னு இருக்குது, பிக்கு இடையில சி இருக்குது. எம்பி, எம்பி இந்த ரெண்டுக்கு நடுவில், எம்புக்கும் பிக்கும் நடுவில் வந்து என்ஓ இருக்குது, என்னும் ஓவும் அதுக்கு ரெண்டு நடுவில் இருக்குது. என்கியூக்கு நடுவில் ஓபி இருக்குது. ஹச்கேக்கு நடுவில் வந்து ஐஜே இருக்குது. இப்போ வந்து இந்த மூணுமே வந்து நடுவில் ரெண்டு லெட்டர் விட்டு இருக்குது. இது வந்து இதுக்கு நடுவில் வந்து +3, இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து +3, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து +3, இங்கே மட்டும் +2 இருக்குது. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் ஆனது வந்து பிடி. இது பாருங்கள், பிஒய் ஒன்று விட்டு அல்ஃபாபெட் அல்டர்னேட்டிவ் சீரீஸில் பாருங்கள், பிஒய் சிஎக்ஸ், பிஒய் ஆப்போசிட்டில் இருக்குது, சிஎக்ஸும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ வந்து அல்டர்னேட்டிவ் சீரீஸில் பார்க்கணும். ஹச்ஆர் வந்து ஆப்போசிட்டில் இல்லை. ஸோ இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்தோன்னே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் எல்லாமே வெரிஃபை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதே லாஜிக் எல்லாத்துலேயும் சூட்டபிள் ஆகணும்னு பார்ப்போம். இவி ஆப்போசிட்டில் இருக்குது, எஃப்யூ ஆப்போசிட்டில் இருக்குது, ஜேக்யூ ஆப்போசிட்டில் இருக்குது, கேபி ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த லாஜிக் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் HIRQ. இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் சம் ஒரு நாலு அல்ஃபாபெட் 4 இதில் நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் ஆனதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் இதோட லாஜிக் என்னென்னு பார்த்துருவோம். இங்கே வந்து ஏ எல்லா இடத்துலையும் காமனாக இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி பார்க்கணும். STUA, நெக்ஸ்ட் RQPA, MLKA, HGFA. இங்கே பாருங்களேன், RQP, PQR. அப்போ ஸோ இது வந்து ரிவர்ஸில் இருக்குது. MLK, KLM இதுவும் ரிவர்ஸில் இருக்குது. HGF இதுவும் ரிவர்ஸில் இருக்குது. இந்த STUங்கிறது வந்து கரெக்டாக அல்ஃபாபெட்ஸ் ஆர்டரில் இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஆன்சர் ஏ. இவற்றில் பொருந்தாதது எது? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டானதுன்னு கேட்குறாங்க. இதோட லாஜிக் பார்த்துடலாம். இங்கே பாருங்களேன், இது வந்து ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இது மூணுமே அல்ஃபாபெட்ஸில் இருக்குது. ரெண்டாவது வார்த்தையை பாருங்கள், இது மூணுமே அல்ஃபாபெட்ஸில் இருக்குது. சாரி, ரெண்டாவது வார்த்தையை பாருங்கள், ரெண்டாவது வார்த்தையில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அல்ஃபாபெட்ஸில் வவல்ஸில் இருக்குது, தேர்டும் ஃபோர்த்தும் அல்ஃபாபெட்ஸில் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து UAE இது மூணுமே வந்து ப்ராப்பராக அல்ஃபாபெட்ஸில் வவல்ஸில் இருக்குது. UIE இதுவும் அல்ஃபாபெட் வவல்ஸில் இருக்குது. அப்போ இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆடியோ AUDIO இதில் ஏ ஒரு வாட்டி வந்திருக்கு, யூ ஒரு வாட்டி வந்திருக்கு, ஐ ஒரு வாட்டி வந்திருக்கு, ஓ ஒரு வாட்டி வந்திருக்கு. ரெண்டாவது வார்த்தையில் பாருங்கள், AIE எல்லாமே ஒவ்வொரு டைம் தான் வந்திருக்கு. இங்கே வீடியோவில் பாருங்கள், IEO எல்லாமே ஒவ்வொரு வாட்டி தான் வந்திருக்கு.
இங்கே மட்டும் பாருங்கள், இந்த வார்த்தையில் மட்டும் பாருங்கள், ஒரே வவல்ஸ் வந்து 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் மாடல் சம் பார்ப்போம். CAT is to DDY equal to DBIG. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். அதே மாதிரி இதுக்கும் உள்ள ரிலேஷன், இந்த ரிலேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரிலேஷன் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்ப்போம். CD இங்கேருந்து +1, ஏக்கும் டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் +3, டிக்கும் ஒய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் +5. ஸோ அதே கான்செப்டில் பார்ப்போம். பியோட ஒரு டிஃப்ரென்ஸ் உள்ள +1 வந்து சி. ஸோ எல்லா ஆப்ஷன்லேயும் இங்கே சி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சி. பிக்கு நெக்ஸ்ட்டு உள்ள அல்ஃபபெட்ஸுக்கும் +3 டிஃப்ரென்ஸ். ஐயோட +3 பண்ணால் எல், ஐயோட +3 பண்ணால் எல், சிஎல். ஸோ வந்து இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. இந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்பீடாக உங்களால் சொல்யூஷன் பார்க்க முடியும். ஜி, ஜியோட +5 என்னென்னு பார்த்துருவோம். ஜி இங்கே இருக்குது, +5 எல். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். PALE LEAF இதோட ரிலேஷன் பார்த்துட்டு இங்கே என்ன ரிலேஷன் வரும்னு பார்த்துருவோம். PALE இங்கே வந்து LEAP. இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ள லெட்டர் லாஸ்ட்டாகவும், நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது உள்ள லெட்டரை தேர்ட் லெட்டராகவும் எழுதியிருக்காங்க. தேர்டு உள்ள லெட்டரை இங்கே ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க, ஈயை வந்து செகண்ட் லெட்டராக எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து POSH இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ள லெட்டரை வந்து இங்கே லாஸ்ட்டாக எழுதிடுவோம், செகண்ட் உள்ள லெட்டரை தேர்டாக எழுதிடுவோம். இங்கே தேர்டாக உள்ள லெட்டரை வந்து இங்கே ஃபஸ்ட்டாக எழுதியிருந்தாங்க, இங்கே வந்து இந்த லெட்டரை வந்து செகண்டாக எழுதிடுவோம். ஸோ ஆப்ஷன் வந்து ஷாப் ஏ. இந்த மாதிரி தான் நீங்கள் லாஜிக் பார்க்கணும். நெக்ஸ்ட் சம். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம், இதுக்கும் என்ன லாஜிக்னு பார்த்துடலாம். இப்போ சிக்கும் ஜேக்கும் என்ன ரிலேஷன் பார்த்துருவோம். சி இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. ஸோ +7. டிக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன் பார்த்துருவோம், +7. எஃப்க்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன் பார்ப்போம். எஃப் இங்கே இருக்குது, எம் இங்கே இருக்குது, +7. ஐக்கும் பிக்கும் ஐ இந்த இடத்துல இருக்குது, பி இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள செலெக்ஷன் வந்து +7. ஸோ எல்லா அல்ஃபபெட்ஸோட ஏழை கூட்டி அதுக்கு என்ன அல்ஃபபெட்ஸ் வருமோ அதை எழுதியிருக்காங்க. எஸ்ஸோட ஏழை ஆட் பண்ணோம்னா, எஸ்ஸோட ஏழை ஆட் பண்ணோம்னா இஜெட் வரும், இஜெட். டியோட ஏழை ஆட் பண்ணோம்னா ஏ வரும். அதே மாதிரி வியோட ஏழை ஆட் பண்ணோம்னா சி வரும். ஒய்யோட ஏழை ஆட் பண்ணோம்னா எஃப் வரும். ஸோ ஆன்சர் வந்து ZACF பி. இப்போ இந்த மாதிரி சம் கேட்பாங்க. டாக்குமெண்ட் இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, இதை வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லாஜிக் யூஸ் பண்ணி இந்த வேர்டை எந்த மாதிரி எழுதலாம்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து DOCUMENT இங்கே இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஓ ஃபஸ்ட்டு ரெண்டு அல்ஃபபெட்ஸை எடுத்துக்குவோம்.
இதை வந்து இந்த மாதிரி கிராஸ் டைப்பில் எழுதியிருக்காங்க. செகண்ட் உள்ளதை வந்து ஃபஸ்ட்டாகவும் ஃபஸ்ட் உள்ளதை வந்து செகண்டாகவும் எழுதியிருக்காங்க. ஓடி. ஸோ இதே வந்து இந்த எம்ப்ளாயை வந்து இங்கே ஃபஸ்ட்டு 2 உள்ளதை வந்து இந்த மாதிரி எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் 2 சியூ இருக்குது, இங்கே வந்து யூசின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பிஎல் இங்கே இருக்குது, நம்ம வந்து எல்பின்னு எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து எம்இ கிராஸில் எழுதியிருக்காங்க. இங்கே வந்து ஓஒய் இருக்குது, ஒய் ஓன்னு எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து டிஎன் எழுதியிருக்காங்க. இங்கே 2 ஏ இருக்குது, நம்மளும் கிராஸில் எழுதிக்குவோம். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து பி. எக்ஸாம் பார்ப்போம். இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஒரு லாங்குவேஜில் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேர்டை இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி எழுதுனா எந்த மாதிரி வரும்னு கேட்டிருக்காங்க. STRAIGHTன்னு இருக்குது. இதை வந்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த எஸ்டியை இங்கே கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட்டில், இந்த ஹச்டியை வந்து ஃபஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற RAGI வந்து அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ வந்து நம்மளும் வந்து இதை வந்து லாஸ்ட்டில் கொண்டு போயிடுவோம், இதை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடுவோம். இங்கே உள்ள 4 லெட்டர்ஸுமே அப்படியே வந்து கீழே எழுதிடுவோம். ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் சம் பாட்டில். நெக்ஸ்ட் சம் இந்த இதை வந்து நெக்ஸ்ட் சம் BATTLE என்பதை YZGGOB என்று எழுதினால் PARENT என்பதை எவ்வாறு எழுதலாம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் உள்ள ரிலேஷன் பார்ப்போம். BY, இங்கே B இருக்குது, இங்கே Y இருக்குது, A இருக்குது, Z இருக்குது, T இருக்குது, இங்கே G இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஆப்போசிட் உள்ள வர்ற அல்ஃபாபெட்ஸாக எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், BY, AZ, TG, LO, EV இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வர்றதை எழுதியிருக்காங்க. ஸோ வந்து PARENT இதுக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்துருவோம். பியோட ஆப்போசிட் லெட்டர் ஏ, ஏக்கு இஜட், ஆருக்கு ஐ. ஸோ இதிலிருந்து என்னதுன்னா இது ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் சி வராது, இதில் 2ல் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈக்கு பார்ப்போம். ஈக்கு வந்து வி. ஸோ ஆப்ஷன் வந்து பி, இதுவும் வராது. நெக்ஸ்ட் சம் ஒரு சங்கீத மொழியில் ஆங்கில எழுத்து வரிசையில் ஒற்றைப்படை மற்றும் இரட்டைப்படையை வைத்து இந்தியன் என்ற சொல்லுக்கு இணையான எண்ணை கண்டுபிடி. இது என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து அது ஒற்றைப்படை எண் சீரீஸாக இருந்துச்சுன்னா 1 கொடுக்க சொல்லியிருக்காங்க, இரட்டைப்படை எண் சீரீஸாக இருந்தால் 2 கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1, இது வந்து ஏன்னு இங்கே வந்திருந்தால் இந்த இடத்துல 1ன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஐ கொடுக்கும், இந்தியன் ஐ வந்து 9, அப்போ ஒற்றைப்படையில் இருக்கிற 1. நெக்ஸ்ட் வந்து என் வந்து இரட்டைப்படை அல்ஃபபெட்ஸாக இருக்குது. ஸோ வந்து 2. டி வந்து இரட்டைப்படை அல்ஃபபெட்ஸாக இருக்குது, 2. ஐ ஒற்றைப்படை அல்ஃபபெட்ஸ், என் இரட்டைப்படை அல்ஃபபெட்ஸ். இது எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். 122 112 ஆப்ஷன் ஏ. மதுரை என்பதை 66 என குறித்தால் சென்னை என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? மதுரை இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு எழுத்துக்குள்ளான நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்னா 13, ஏனா 1, டீனா 4, யூனா 21, ஆர்னா 18, ஏனா 1, ஐனா 9. இதை எல்லாமே ஆட் பண்ணால் 67 வருது.
அதோட ஒன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 66. அதே மாதிரி சென்னைக்கு பார்ப்போம். சென்னை சீனா 3, ஹச்னா 8, ஈனா 5, என்னா 14, என்னன்னா 14, ஏனா 1, ஐனா 9. இதை எல்லாமே கூட்டினா 54 வருது. அது இங்கே எப்படி -1 பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி -1 பண்ணிடுவோம். 53 ஆன்சர். ஏடி என்றும் ஏடி ஈக்குவல் டு 20 என்றும் பிஏடி ஈக்குவல் டு 40 என்றும் குறிக்கப்பட்டால் சிஏடி எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஏயோட வேல்யூ வந்து 1, டியோட வந்து நியூமரிக் வேல்யூக்கு வந்து 20. இது என்ன பண்ணியிருக்காங்க? ஏடி இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஏடி 2, 1, 20 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 40. அதே மாதிரி சிஏடி சியோட வேல்யூ 3, ஏ 1, டி 20 இதை 3 மல்டிபிள் பண்ணால் 60. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த மாதிரி டேஷ் வர்ற இடத்துல நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷன் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நம்ம வந்து எழுதிக்குவோம். மொத்தம் வந்து 5 டேஸ் இருக்குது. 5 டேஸ்லேயே நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பேஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆப்ஷன் பொறுத்து நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். இந்த சீரீஸ் பார்ப்போம். இது வந்து மொத்தம் வந்து 16, இது மொத்தம் 12 அல்ஃபபெட்ஸ் இருக்குது. இது 2ஆக பிரிச்சுக்குவோம். இங்கே 2, 3, 4, 5, 6 இதை 2ஆக நம்ம டிவைட் பண்ணிக்குவோம். இது என்ன லாஜிக்கில் வருதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஏபி இதை ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம். ஏபி பிஏ பிபி. அதே மாதிரி இங்கே எப்படி ஸ்டார்ட் ஆகுது? பிஏன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வராது. நெக்ஸ்ட் பி இந்த இதை எடுத்துக்குவோம். பிஏ நீ பிஏ வருது. பிஏ இங்கே பிஏ பிபி இந்த மாதிரி வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பிபி எடுத்துக்குவோம். இது எடுத்துக்குவோம். பிபி பிஏ பிபி பிஏ ஏஏ பிஏ. ஸோ இந்த மாதிரி வராது. ஆப்ஷன் டி எடுத்துக்குவோம். பிஏ பிபி பிபி. இந்த கொஸ்டினில் இது வரைக்கும் பாஸ் ஆகுது. இங்கே மறுபடியும் பிஏ பிஏ பிபி. ஸோ இந்த காம்பினேஷன் கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் டெல்லி ஆன்சர். அல்ஃபபெட் ரீசனிங்கை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ டெய்லி நீங்கள் என்ன டாபிக் இன்றைக்கி பார்க்குறீங்களோ அதோட டாபிக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ராக்டிஸ் செட் எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.